விராட் கோலி, ரோஹித் சர்மான்னு நட்சத்திர வீரர்களுக்கு பஞ்சமே இல்லாம இருந்தாலும் கடந்த காலத்துல செயல்பட்ட அளவுக்கு இந்திய அணியால சில நேரங்கள்ல சிறப்பா செயல்பட முடியாம போறதுக்கு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தவறு, அதை சரி செய்ய பிசிசிஐ என்ன செஞ்சிருக்காங்கன்னு இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். ஷேவாக், சச்சின், கங்குலி, யுவராஜ் மற்றும் ரெய்னா மாதிரியான பல திறமையான பேட்ஸ்மேன்கள் பந்து வீச்சிலையும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள்ல ஷேவாக், சச்சின், யுவராஜ் பந்து வீசி விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காங்க. ஆனா இதே மாதிரி விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு சிறப்பா பந்து வீச்சு செய்ய தெரியாதது அணியோட பலத்தை பாதியா குறைச்சிடுச்சு. கோலி எப்பவாச்சும் வேகப்பந்து வீசினாலோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது இல்ல. இப்படி முன்னணி பேட்ஸ்மேன்கள் பந்து வீசாம இருக்கிறது இந்திய அணிக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்ப அடுத்த கட்ட அணியை தயார் செஞ்சுட்டு இருக்க பிசிசிஐ சுழற்பந்து வீச தெரிஞ்ச பேட்ஸ்மேன்களா பார்த்து தேர்வு செஞ்சுட்டு வராங்க. இந்திய அணியில இடம் பிடிக்க பல தகுதி வாய்ந்த வீரர்கள் போட்டி போடுற சூழல்ல சுழற்பந்து வீச தெரியணும் அப்படின்றது பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு முக்கியமான அம்சமாகவே பார்க்கப்படுது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடர்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அணியில இடம்பெற்றிருக்க வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா மற்றும் ரியான் பராக்னு 3 பேட்ஸ்மேன்களுமே அபாரமா சுழற்பந்து வீசக்கூடியவங்க. இவங்க இல்லாம ரவி பிஷ்னாய் அப்படின்ற சுழற்பந்து வீச்சாளரும் இருக்காரு. அணியில 3 பேட்ஸ்மேன்களுக்காவது ஸ்பின் பவுலிங் பண்ண தெரிஞ்சா 10 ஓவர்கள் வரைக்கும் சிரமம் இல்லாம கேப்டன்கள் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதே போன்ற தேர்வு முறைய பிசிசிஐ கடைபிடிக்கணும் அப்படிங்கறதே கிரிக்கெட் விமர்சகர்களுடைய கருத்தாயிருக்கு.